ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனேட்டில் வந்து ஒரு பில்லு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இந்த பில்லை 25 வருஷமாக அவங்க பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் வந்து மேபி ஃபைனல் அட்டெம்ப்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பில்லுனால் நிறைய H1B அண்ட் L2 இந்த வீசாவில் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிற அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பில்லு தான் ட்ரீம் ஆக்ட் ஆஃப் 2025. ஸோ இது என்ன பில்லு, இதுக்கு பின்னாடி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா 25 வருஷமாக பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அத்தனை வாட்டி ஏன் ஃபெயில் ஆச்சு, இப்போ இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரீம் ஆக்ட்னா என்ன? சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு 2 குரூப் ஆஃப் மக்களுக்கு இது வந்து லீகல் பாத்வே, அதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு வழிவகுக்குது. யார் அந்த 2 குரூப்? ஃபஸ்ட்டு வந்து ட்ரீமர்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்டாக்குமெண்டட் கிட்ஸ். அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு இல்லீகல் மெத்தடில் அவங்க யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ட்ரு ஆகும்போதே ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்க பசங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் வந்து அமெரிக்காவை மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவங்க 18 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் திடீர்னு காலேஜ் சேரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நிறைய பேருக்கு என்ன தெரிய வரும்னா, இத்தனை வருஷம் அவங்க வந்து வாழ்ந்த அந்த கண்ட்ரி வந்து அவங்க இல்லீகலாக இருந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா காலேஜ் சேரும்போது நீங்கள் வந்து SSN கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து SSN இருக்காது அவங்க கிட்ட. அதாவது நம்ம ஊரில் ஆதார் கார்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை வருஷம் வந்து நான் எந்த தப்பும் பண்ணலையே, எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த குரூப் ஆஃப் மக்கள் ட்ரீமர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. ஸோ ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ். இது வந்து புதுசாக இப்போதைக்கு சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேம் வந்து டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லீகலாக H1B இந்த மாதிரி இதர வீசாக்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட பசங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இங்கே வந்து வீசாவில் ஒர்க் பண்ண வரும்போது அவங்க பசங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருப்பாங்க. அவங்க இங்கேயே ஸ்கூல் படித்து அவங்க ஃபுல்லாக வந்து காலேஜ் வரைக்கும் போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு இந்த யூஎஸ் தான் அவங்களுக்கு உலகம் மாதிரி இருக்கும். ஒரு 4-5 வாட்டி நடுவில் இந்தியா போயிட்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போது அவங்க வந்து 21 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸோட அந்த லீகல் வீசா சிஸ்டத்துலேருந்து அவங்க தனியாக போயிடணும். அவங்களுக்கு வந்து ஒன்று அவங்க இமீடியட்டாக வேறு ஒரு லீகல் ஸ்டேட்டஸில் அவங்க வந்து போயிடணும். அப்படி இல்லைனா அவங்க இந்தியா திரும்பி போயிடணும். இதுதான் வந்து 2 ரூல். குறிப்பாக இந்தியா, சைனா அண்ட் பிலிப்பைன்ஸ் இந்த நாட்டு மக்களோட பசங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்களுக்கு க்ரீன் கார்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. நமக்கே தெரியும், இந்தியாவில் க்ரீன் கார்டு கிடைக்கிறதுலாம் வந்து பல வருஷங்கள் ஆகும். அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க குழந்தைங்க வந்து 21 இயர்ஸ் மேக்ஸ் அவுட் ஆகிடுவாங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த கேட்டகரி ஆஃப் கிட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 2 குரூப் ஆஃப் மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் இந்த பில் வந்து இருக்க போகுது. சரி, இப்போ எதுக்கு இது கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக இப்போ கொண்டு வந்த பில்லு கிடையாது. இது ஃபர்ஸ்ட் வாட்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2001 அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த பில் வந்து வருது. இது வரைக்கும் இந்த 25 வருஷத்தில் ஒரு 20 வாட்டியாவது இந்த பில் வந்து ஓட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகிடுச்சு, ஒவ்வொரு காரணங்களுக்காக. ரொம்ப க்ளோஸாக எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் பாஸ் ஆகிடுச்சு. செனேட்லேயும் வந்து 60 ஓட்டு இருந்தால் பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் 55 ஓட்டு வந்துருச்சு. மீதி 5 பேர் வந்து ஓட்டு போடல. அதனால் இந்த பில் வந்து ஃபெயில் ஆச்சு. அதுதான் வந்து இது பாஸ் ஆகிறதுக்கான க்ளோசஸ்ட்டு போன டைம் பீரியட். அதுவும் இல்லாமல் இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண டிக் டர்பின் அவர் வந்து அடுத்த வருஷத்தோட ரிட்டையர் ஆக போகிறாரு. அதனால் இது வந்து அவருக்கு ஒரு கடைசி சான்ஸாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் தான் ஃபஸ்ட்லேருந்தே இதை இனிஷியேட் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு எப்படியாவது ஒவ்வொரு வருஷமும் இல்லை எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவர் வந்து பண்ணார். ஆனால் ஒவ்வொரு வாட்டையும் ஃபெயில் ஆகிடுச்சு. இதுதான் அவர் லாஸ்ட் டைம். அதனால் இப்போதைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் இந்த பில்லுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்டி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷமாக ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பாஸ் ஆகலை அப்படின்னா 2 விஷயம் நமக்கு தெரியுது. ஒன்று, இந்த பில் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு போலரைஸ்டான பில்லு. யாருமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க 20 வருஷமாக. இன்னொன்று, ரெண்டாவது 20 வருஷமாக ட்ரை பண்ணுற அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைபார்ட்டிசன் பில், விச் மீன்ஸ் தட் 2 பார்ட்டிக்காரங்களும் இப்போ வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ண டிக் டர்பின் அவர் வந்து டெமோக்ராட் சேர்ந்தவர். அண்ட் கூடவே யார் இது வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா செனட்டர் லீசா மெர்கவுஸ்கி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வாட்டி வந்து பைபார்ட்டிசன் சப்போர்ட்டோட இந்த பில்லு கொண்டு வராங்க. அண்ட் ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லாத விஷயம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ட்ரீமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அன்டாக்குமெண்டட் கிட்ஸ், அவங்கள வச்சு மட்டும்தான் இந்த பில் வந்து வந்துச்சு. ஆனால் இப்போ ஃபஸ்ட் வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீசாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கிட்ஸையும் அதில் வந்து சேர்த்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்டட் ட்ரீமர் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற இந்தியன் பேரண்ட்ஸோட கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். ஸோ இந்த பில்லில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேட்டகரியில் இருக்க கிட்ஸ் வந்து அப் டு 8 இயர்ஸ் வரைக்கும் கண்டிஷனல் கிரீன் கார்டு அப்ளை பண்ணலாம் ஆஃப்டர் மீட்டிங் சர்டன் கிரைட்டீரியா.
என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு முன்னாடி அவங்க வந்து யூஎஸ்குள்ளே வந்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஜிஇடி இல்லை ஹை ஸ்கூல் கிராஜுவேட்டை முடிச்சிருக்கணும். அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் வந்து பர்சீவ் பண்ணணும். அதோட மிலிட்ரி சர்வீஸ் இல்லைனா 3 வருஷமாக லாஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அதோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, யூஎஸ் சிவிக்ஸ் நாலேஜ், அதுக்கப்புறம் நோ கிரிமினல் பேக்ரவுண்ட், எந்த ஒரு பெரிய கிரைம்ஸும் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் அவங்க மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷனல் க்ரீன் கார்டு அப் டு 8 இயர்ஸ் வரைக்கும் அண்ட் தென் அது வந்து சிட்டிசன்ஷிப்புக்கும் வழிவகுக்கிற மாதிரி இந்த பில்லை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. உங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புக்கு உங்களை வந்து தண்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒதுக்கி வைக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் இந்த பில்லோட ஒரு மெயின் பாயிண்ட். இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே சொன்னேன், இது வந்து 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக அவங்க அதை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய இமிக்ரேஷன் அப்படின்னு எடுத்தாலே அதில் ஏதோ ஒரு பார்ட்டி வந்து அப்போஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா இமிக்ரேஷன் அப்படின்னாலே இப்போ வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக் மாதிரி வந்து இருக்குது. செனேட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு 60 ஓட்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நிறைய பில்ஸே பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டிக்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே வந்து வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கிற அளவுக்கு நிறைய வந்து ஒரு டைட் சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன் மத்தியில் இந்த பில் பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இல்லை, இது வந்து அமெரிக்காவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல, இது வந்து அங்கே வந்த குழந்தைகளுக்கான வந்து ஹெல்ப்பாக இருக்குமே தவிர அமெரிக்காவுக்கு ஒரு சொசைட்டிக்கு இது ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வந்து அதை அகேன்ஸ்டாக பேசுகிறவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க சைடு வாதமாக இதை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் எல்லாமே அமெரிக்கன் தான்ப்பா, இவங்க போனாங்கன்னா இவங்க வந்து நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் இருக்கிற குழந்தைகள் மட்டும்தான் இதில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நம்ம சும்மா வந்து லைட்டாக அப்படியே ஏதோ ஏனோ நான் படிச்சுட்டு அவங்க பாட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்ட கிட்ஸுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தாலே நீங்கள் வந்து இந்த கிட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற கிட்ஸுக்கு தான் இது கிடைக்கும், அதனால் இது ஓகே அப்படின்னு இதை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இது எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் என்னென்னா இந்த வாட்டி இது வந்து பைபார்ட்டிசன் சப்போர்ட் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து அவங்க டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸையும் சேர்த்துருக்காங்க. ரெண்டு அண்ட் மூணாவது, யூனிவர்சிட்டிஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அட்வொகசி குரூப்லாம் இது உண்மையாக வந்து வெல்கம் பண்ணுற ஒரு மூவாக இருக்குது. இதுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ வந்து பப்ளிக் சப்போர்ட் இருக்குது. அதனால் இந்த காரணங்கள் வச்சு இது பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து நம்புகிறாங்க, நாமளும் வந்து நம்புவோம். ஸோ இதுதாங்க ட்ரீம் ஆக்டில் இருக்கிற மொத்த ஹிஸ்ட்ரி நான் வந்து சொல்லிட்டேன். இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணி ஃபெயிலான ஒரு விஷயம் திருப்பியும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்களை சேர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஓட்டிங் போடுறதுக்காக அவங்க பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் இதுக்கப்புறம் வந்து எங்கே போகும், இதில் வர அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த பில் வந்து அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓகே தான், இது வந்து ஒரு நல்ல பில் தான், இது வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லைப்பா பேரண்ட்ஸ் தப்பு பண்ணால் கூட அவங்க தெரிஞ்சதான் தப்பு பண்ணுறாங்க, நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறமும் வர பேரண்ட்ஸ்லாம் வந்து இதை வந்து ஒரு சாக்காக எடுத்து வச்சுட்டு அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.